சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு, நீங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில், வேலை, குடும்ப வாழ்க்கை, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, நடக்காது? என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க? சனி பகவான் உங்க லைஃப்ல நினைச்சதை கொடுக்க போறார். என்ன விஷயங்கள்ல கவனம் இருக்குங்கிறதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. துல்லியமான முறையில கணிச்சு நான் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதாது, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க லைஃபும் பிரகாசமா இருக்கும். உங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நானே நம்முடைய மார்ச் மாதத்தில் 2025 எண்டில் நம்ம என்ன சொன்னோம்னா, சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் இப்பயும் பலபடியும் சனி பகவான் நம்முடைய மீன ராசிக்கு திரும்பி வரான்னு சொல்கிறோமே அப்படின்னு சில கேள்விகள் வைக்கலாம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் தற்போது அதிகமான முறையில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மேக்சிமம் ஜாதக கணிதம் எடுக்கிறோம், பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கோவில்களில் ரொம்ப அதிகமாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சில நம்முடைய ஜோதிட அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் தன்னுடைய வாழ்க்கை நடைபயணம், அதாவது வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் நம்முடைய நேயர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி என்று நம்ம வீடியோ பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஏற்கனவே நம்மளுடைய திருக்கணித முறைப்படி மீனத்தில் தான் இருக்கார். ஸோ அதே மீன ராசிக்குள்ளே தான் சனி பகவான் எங்கே வராரு, இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து தற்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி செல்லும் இக்காலம். அப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீனத்துக்கு போன பிறகு உங்களோட லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கிடையாது. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் கிடைச்சிருக்காரு. நிறைய பிரச்சனை, நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் டயத்தை நிறைய ஒதுக்குறீங்க, ஆனால் உங்களுடைய வேலையை குறை சொல்லி உங்களை லாக் பண்ணிப்பாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களாலும் உறவுகளாலும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையில் பல பிரச்சனை இருக்கும். ஒரு 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2.5-3 வருஷத்துக்குள்ளே துலாம் ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை பேசாமல் பண்ணாமே இருந்திருக்கலாமோ, கல்யாணம் ஏண்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிருப்பீங்க. இதில் சில கிட்டத்தட்ட நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும் எப்பவுமே துலாம் ராசி. ஏன்னா நீதி அரசருக்குரிய ராசி, ஏன்னா நம்மளுடைய சனி பகவானே உச்சமடைகிறது இந்த ராசி தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய
ராசியில் உச்சம் பெற்ற கிரகமான சனி பகவான் உங்களுக்கு 2 விதமான ஒரு விஷயத்தை கொடுப்பார். நேர்மையாக உண்மையாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைன்னு வாழ்ந்தவங்களை உங்கள் கூட உள்ள உறவுகளுடைய தன்மையை வெளிக்காட்டியிருப்பார். யார் யாரெல்லாம் போலியாக இருக்காங்க, யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட உண்மையிலே பாசம் காட்டுற மாதிரி பாசம் காட்டி உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பறித்தாங்க, உங்களுடைய நேரத்தை பறித்தாங்கங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, ஓ இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றிருக்காங்க, இந்த உறவு நம்ம கூட சும்மா தான் ஒரு என்ன சொல்லணும்னா ஏமாற்றி தான் வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி இன்னும் சில 20% துலாம் ராசி என்பர்களை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கேரக்டர் இருந்தவங்கள தவறான உறவுகள் மூலமாக தன்னையே மாற்ற வேண்டிய சூழ்நிலை. தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, தன்னுடைய என்ன சொல்ற குழந்தைகளை விட்டுட்டு, தன்னோட மனைவியை விட்டுட்டு தவறான வழிகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்க வேண்டிய தன்மை ஏற்பட்டிருக்கும். அப்போ இப்போ இந்த காலங்களில் உங்கள் கூட உள்ள தேவையில்லாத உறவுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது உங்களை விட்டு கட்டாகக்கூடிய காலம். ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து தான் ஆகணும். நீங்கள் யாராக இருங்க, எவராக இருங்க, எவ்வளோ பெரிய பதவியில் இருங்க, பதவி இல்லாமல் இருங்க, தொழில் பண்ணுங்கள், தொழில் பண்ணாமல் நோ 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 தப்பு, மாற்றிக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு நல்ல காலம், இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்களே வரணும்னு நினச்சிக்கிருக்கீங்க, ஐயோ நம்ம தப்பை ஏன் பண்ணோம், தெரியாமல் பண்ணிட்டோமே, ஒரு என்ன சொல்கிறேன்னா நம்மளை அன்பை காட்டி ஏமாற்றிட்டாங்கிறத மறந்துட்டு நம்ம போய் மாட்டிட்டோமே அப்படின்னு நீ நினைக்கிங்க. ஸோ வருவதற்கான பொற்காலம் பயன்படுத்திக்கணும். அதே போல் நேர்மையாக இருந்து கஷ்டப்பட்டு காதலித்து கல்யாணம் முடித்து வாழ்க்கையை ஏண்டா தொலைச்சோன்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் சிரிப்பு இருக்க போது, பொருளாதாரம் இருக்க போது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க, கடன் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. புரியுதா? இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கிரகம் நன்மையை கொடுக்குது. துலாம் ராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய செயல்பாடுகளை நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க. உங்களுடைய என்ன சொல்லணும்னா உங்களுடைய கணவனுக்காக, உங்களுடைய காதலனுக்காக, உங்களுடைய அத்தனை விதமான என்ன சொல்லணும்னா தகுதி அப்படின்னு சொல்லுவோம், அந்த கெப்பாசிட்டி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க, அடமான வச்சிட்டீங்க. பரவாயில்லைங்க, உங்களுக்காண்டி நான் விட்டு கொடுங்க, உங்களுக்காண்டி விட்டு கொடுக்கேன், உங்களுக்காண்டி விட்டு கொடுக்கேன் சொல்லி 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 நீங்கள் உங்களையே விட்டு கொடுத்துட்டீங்க, உங்கள் லைஃபே விட்டு கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த இப்போ ஒரு என்ன சொல்கிற விரக்தியான தன்மையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக சகோதரிகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உறுதியாக நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் ஒரு டேர்னிங் வரப்போகுது. நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பிரிந்த குடும்பம் கூட, அதாவது நீ யாரோ நான் யாரோன்னு பிரிந்த துலாம் ராசி குடும்பங்களாக கூட உங்களுக்கு ஒன்று சேர்வதற்கான பாக்கியம், நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். துலாம் ராசி ஆண்களுக்கு தன்னோட மனைவி தாம் பேச்சை கேட்காம அவங்க அம்மா பேச்சை கேட்காங்க, அவங்க அப்பா பேச்சை கேட்காங்க, நீங்கள் எவ்வளவோ இறங்கி போயும் அவங்க உங்களை கவனிக்க மாட்டேங்காங்க, கண்டுக்கிற மாட்டேங்காங்க, அல்லது உங்களை கொஞ்சம் கூட ஒரு மனிதராக கூட மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உள்ள சின்ன கருத்து வேறுபாடாகட்டும், இல்லை பெரிய கருத்து வேறுபாடாகட்டும், அது சரியாகும். நீங்கள் ஒற்றுமையாவீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் குழந்தைகளோட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் துலாம் ராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கு உறுதியாக முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை உறுதி. சில துலாம் ராசி என்பவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் போகிறீங்கன்னா கரெக்டான டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோல் வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய முயற்சி என்ன, இப்போ நீங்கள் எப்படி வெற்றி பெற நினைக்கிங்க அப்படிங்கிறத சைலண்டாக பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக முடிச்சுக்கோங்க. நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு லாக். அதேபோல் உங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களையோ இல்லை மற்றவங்களுக்கோ நீங்கள் பதிவிடும்போது கவனமாக பதிவிடுங்க. தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது, சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி அன்னையை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய லைஃப் சிறப்பாக இருக்கும். சனி பகவானுடைய உறுதுணையுடன்
மகிழ்ச்சியாக இருக்கு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள செல்லும் இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன் பார்த்துருக்கீங்க. சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை ஏற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். குறைந்தது உங்களுக்கு இது 20-30% நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இது 5வது வகுப்பு. ஓகேவா, 5வது கிளாஸ் இப்போ எடுக்கிறோம். ஏற்கனவே 4 கிளாஸ் முடிஞ்சிச்சு ஆன்லைன் மூலமாக. ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள், அதாவது நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான விதிமுறைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்களில் அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்க நான் ரெடி. கலந்து கொள்ள நீங்கள் ரெடியா அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் சரி, கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன விஷயங்களை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடன் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.